ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் என்று பாடலை பாட சத்தமா தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆனந்தமே கரங்களை அசைத்து அல்லேலூயா, ஆனந்தமே எல்லாம் அல்லேலூயா, ஆனந்தமே அல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். உன்னத மரபில் வல்லவர் நிழலில் என்றும் வல்லவர் கையலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கலை பாரு என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கலை பாரு என்றே சொல்லுவேன். ரெண்டு கையை அசைத்து அல்லேலூயா, ஆனந்தமே அல்லேலூயா, ஆனந்தமே அல்லேலூயா, ஆனந்தமே அல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகமா இருக்கிறார். ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா, ஆனந்தமே அல்லேலூயா, ஆனந்தமே அல்லேலூயா, ஆனந்தமே அல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். தனிகளை எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளை எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் போடாம காத்து கரங்களில் ஏந்துவா. பாதம் கல்லில் போடாம காத்து கரங்களில் ஏந்துவா. அல்லேலூயா, ஆனந்தமே அல்லேலூயா, ஆனந்தமே அல்லேலூயா, ஆனந்தமே அல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. கடவுள் சொல்றாரு, என்ன சொல்றாரு?
முந்தினதை நீ நினைக்கவே வேண்டாங்கிறாரு. எப்படின்னா முன்னாடி நடந்ததை என்ன பண்ண சொல்றாரு, நீ நினைக்கவே தேவையில்ல அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாரு, முந்தினவைகளை நீ நினைக்கவே வேண்டாம். என்ன பண்ணா, நீ நினைக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் நினைக்க வேண்டாம்னு சொல்றேன்னா, நம்ம வேதத்துல மோசேன்னு ஒரு நபரை பார்க்கலாம். அவன் என்ன பண்ணா, சின்ன வயசுலயே ஒரு அரண்மனையில் வாழ்ந்தான். என்ன பண்ணா, ஒரு அரண்மனையில் வாழ்ந்தோடனே தேவன் என்ன பண்றாரு, அந்த அரண்மனையிலேருந்து விட்டு 40 வருஷமா என்ன பண்றாரு, ஹோஹோன்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அவன் வரும்போது என்ன பண்ண, கடவுளை சந்திக்கிறாரு. முட்செடி எப்படி எரியுதுன்னா பத்துக்கிட்டு எரியுதான், அப்படியே கொழுந்தூட்டு எரியுதான். என்ன பண்ணுதான், கொழுந்தூட்டு எரியுதான். அது என்ன சொல்லுதான், அந்த பச்சையை போய் அந்த அக்கினி என்ன பண்ணலாம், சுட்டு கருகி விழவே இல்லையா. என்ன பண்ணலாம், ஒரு மரம் எரிஞ்சா என்னங்க பண்ணணும் சொல்லுங்க, ஒரு மரம் எரிஞ்சா என்ன ஆகணும், சாம்பல் ஆகணும். என்னாச்சு, ஒரு கிளைய உடைச்சிட்டு வீழணும், எதுவுமே பண்ணலையா. ஆனா என்ன பண்ணுதான், அது நல்லா கொழுந்தூட்டு எரியுதான். ஆனா அது ஒரு முச்செடியா இருக்குதான். அப்பதான் தேவன் அவருக்கு ஒரு வெளிப்படுத்துதாராம், அது முச்செடியா இருக்குது. நீ கவலையோடு இருக்கிற, கண்ணீரோடு இருக்கிற, நீ போராட்டத்துல இருக்கிற, நீ நெருக்கத்துல இருக்கிற, ஆனாலும் அந்த அக்கினி அந்த பச்சையை பச்சைக்கல, அது போல நீ எதையும் கரைச்சி கவலைப்படாத, கர்த்தருடைய தேவன் அவர் உன்னோடு கூடார். அப்ப எப்படி பண்ணா, என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். அந்த அக்கினி அவனை ஒண்ணுமே செய்யல. ஆனந்தம் இயேசு தருகிறார். இப்ப சொல்லுங்க, கரங்களை துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். முந்தினவைகள் நீ நினைக்கவே வேண்டாம். துதிப்பேன், துதித்துக் கொண்டே கடந்து வருவதாக. அக்கினியை பற்றி கொண்டு ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னத மரபில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னத
அப்படியேப்பட்ட என் என் நெஞ்சில அப்படியே எரியுது. நான் கல்ல அப்படியே மனசை உடைஞ்சி போய் இருக்கிறேன். அப்படிதான் அன்னைக்கு மோசே இருந்தான். ஆனா அவருக்கு தான் யாருக்கும் வெளிப்பட முடியாத அதிசயத்தை, ஒரு தரிசனத்தை அவருக்குள்ள வைத்தாரு. அங்க பாரு, அது கொழுந்துட்டு எரியுது, ஒண்ணுமே பண்ணல. இல்ல நீ எதுவுமே எனக்கு கொடுக்காத, நான் அவ்வளோ இது கஷ்டப்பட்டுட்டேன், தேவையில்லை அப்படின்னு சொன்னார். இல்ல, அவரை கொண்டு அநேக அற்புதம் செஞ்சார். நீ முன்னாடி நினைச்சத நீ நினைச்சு கவலைப்பட, ஐயோ நான் இப்படி செஞ்சுட்டேனே, இவங்க இப்படி பேசிட்டாங்களே, இப்படி திட்டாங்களே, இப்படிலாம் நான் வாழ்ந்துட்டேனே, இப்படிலாம் நான் இருந்தேனே. ஆனா அதையே நினைச்சு 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 நீ உருகுலைந்து போகிற. அன்னைக்கு யோசேப்பு அவங்க தகப்பன் வீட்டை மறந்து அவன் அந்த பட்டணத்துக்கே ஒரு ராஜாவாய் நிறுத்தினார். நீர் கவலைப்படுவதால ஒரு மழம் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அதை மறந்து தள்ளிட்டு உனக்கு முன்பாக இருக்கிற தரிசனத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள போகும்போது தேவனாகிய கர்த்தர் உன்னதமான மறைவில் சர்வ வல்லவர் நிலையில் என்று தங்குவேன். அவரோட வசனம் எனக்கு காலுக்கு தீபமா இருக்கிறது. பாதம் கல்லில் மாதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மாதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா. எந்த இடத்திலும் உன் பாதம் இடராமல் வழுவாமல் உன்னை காத்து வழிநடத்த தேவன். அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை அப்படியே ஆராதிங்க. கண்களை மூடி அப்படியே கண்களை மூடி ஆராதிக்கும் போது அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகோ. ஒரு தப்பி தரல. ஆவியின் பட்டயம் எனது கேடகோ. அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகோ. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். பாதம் கல்லி மாதாமல் காத்து கரைகளில் ஏந்துவார். பாதம் கல்லை மாதாமல் காத்து கரைகளில் ஏந்துவார். உன்னத மறைவில் வல்லவர் நிழலி என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். 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 பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகோ. அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா. கரங்களை வானத்துக்கு நேராக
சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. அவரோட அபிஷேகம் அளவில்லாத அபிஷேகம் உங்களை தொட்டு உங்களை ஆசீர்வதித்து உன் கண்ணீரை துடைத்து உங்க கவலைகளை போக்கி அவர் அரவணைக்கிறவரா இருக்கார். அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. ஆனந்தமே விசுவாசத்தோடு அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். தமது சிறகா என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகா என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. இயேசுதா அவர் இயேசுதா, இயேசுதா அவர் இயேசுதா. அன்பாயிருப்பதென்று சொல்வார்கள், அலட்சியமாவிட்டு போவார்கள். அன்பாயிருப்பதென்று சொன்னாங்களா? அலட்சியமாவிட்டு போவார்கள்.
உங்க கரங்களினாலே என் கண்ணை துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே. உங்க கரங்களினாலே என் கண்ணை துடைத்தவரே. இயேசுதான், அவர் இயேசுதான், இயேசுதான், அவர் இயேசுதான், இயேசுதான், அவர் இயேசுதான், இயேசுதான், அவர் இயேசுதான். உலகம் என்னை வெறுத்ததையா, உறவுகள் என்னையும் பகைத்ததையா. உலகம் என்னை வெறுத்ததையா, உறவுகள் என்னையும் பகைத்ததையா. வெறுக்காத தெய்வம் நீதானையா, வெறுக்காத தெய்வம் நீதானையா. உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே. உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே. உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. ஆமா, கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்களா. நம்ம ஒரு லக்ஸுரியான வாழ்க்கை வாழ்ந்தாதான் நம்மளை மதிப்பாங்க இந்த உலகம். இங்க எல்லாமே எதாச்சும் ஒரு மூலயமா நம்ம ஒதுக்கப்பட்டிருப்போம். சொல்லியிருப்பாங்க, உன்னெல்லாம் அடிச்சா யாருடா வருவா, உன்னெல்லாம் திட்டுனா உன்னை கேட்கறதுக்கு யாரு வருவா அப்படின்னு இந்த உலகம் உன்னை இழுத்தனமா பேசலாம். ஒரு குடிக்காரன், ஒரு குடும்பத்தை நடத்த தெரியாதவன், இவன் ஒரு குடும்பத்தை நடத்த தெரியாதவன், இந்த உலகம் முற்றார் உறவுகள் எல்லாம் இவங்கள்ட்ட காசு இல்லை, பணம் இல்லை, இவன் இப்படியாப்பட்ட காரியத்தை செய்தான், இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான், இப்படியாப்பட்ட அப்படி இப்படி இப்படி அப்படி இப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. தப்பான ஒரு விமர்சனம் நமக்குள்ள கடந்து வரும். அதுல தான் சொல்றாரு என் கர்த்தர், முந்தினவைகளை நினைக்கவே வேண்டாம் சொல்லும் போது அந்த இடத்துல தான் என் தேவன் உன் கண்ணீரை துடைக்க பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்து, நான் இருக்கிறேன் மகனே, நான் இருக்கிறேன் மகளே என்று உன்னை தேற்ற வல்லவரா இருக்கிறார். வல்லவரா இருக்கா. நீ நினைக்காத, நான் அழும்போது என்னை கேட்க யாருமே இல்லைன்னு நினைக்காத, என்னை விசாரிக்க யாருமே இல்லைன்னு நினைக்காத, சோர்ந்து போகாத, கலங்கி போகாத. அன்னைக்கு மோசையை பார்த்து அநேக அற்புதத்தை தரிசனத்தை வைத்த என் கர்த்தர் அது போலதான் உனக்குள்ள ஒரு வெற்றியான வாழ்க்கை வைத்திருக்கார். அது கடந்து செல்லும் போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தார். ஒரு கோலும் ஒரு தடியும் வைத்து அநேக அற்புதம் செய்ய முடியும்னா உன்னை என்னையும் கொண்டு அநேக அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கிறார், வல்லவரா இருக்கா. இந்த உலகம் உன்னை வெறுக்கலாங்க, ஆனா என் தேவன் உன்னை வெறுக்காதவர். இந்த உலகம் உன்னை வெறுக்கா, சொந்த பந்தம் எல்லாமே உன்னை வெறுக்கலாம், ஆனா என்னை வெறுக்காதவர், உன்னை அழைக்கிறவர், உன்னை கட்டி தழுகிறவரா இருக்கிறார். உலகம் என்னை வெறுத்ததையா, உறவு விசுவாசத்தோடு சொல்லும் போது, விசுவாசத்தோடு
பார்த்திருக்கோம். சொல்வார்கள் உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்பவர் நீதானையா, உதவி செய்பவர் நீதானையா. உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பு தருவர் நீதானையா, நீதானையா. அன்பு தருபவர் நீதானையா. உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, என் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே. அப்படியே வானத்துக்கு நேரா கரத்தை தூக்கி நல்ல ஸ்டெப்பா உதவி செய்வேன் என்று சொல்வார். நீங்க தான் சொல்லணும். நிச்சயமா உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். ஆனா என் தேவன் எதையும் எதிர்பார்க்காத உதவி செய்வேன் என்று சொல்லுகிறார். கண்டிப்பா அவர் செய்வார். உதவி உண்மையன்றி அப்படியே ஒரு வல்லமை, அப்படியே ஒரு அபிஷேகம் உங்க மத்தியில ஒவ்வொரு தலையிலும் தேவனோட கரம் இருக்குது. அதை உணர்வேதான். நான் அழுத போதெல்லாம் நிறுத்தாதீங்க. அத சொல்ல சொல்ல அவரோட அபிஷேகம் உங்க மேல, அவரோட கரம், அவரு வல்லமை, அவரோட பிரசன்னம், அவரு மகிமை அப்படியே அளவில்லாத அளவில்லாத ஊத்துகிறாரு. போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. உலகம் என்னை வெறுத்ததையா, அப்படியே ரியலைஸ் பண்ணி பாருங்க. எங்க தேவன் எப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவனா இருக்காரு. வெறுக்காத தெய்வம் நீதானையா, வெறுக்காத தெய்வம் நீதானையா. உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரையா. சொல்லுங்க, உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரையா.
நான் அழுத போதெல்லாம் என் அறையில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணில் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அறையில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணில் துடைத்தவரே. இயேசுதா, அவர் இயேசுதா, 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 இயேசுதா, அவர் இயேசுதா. நிச்சயமா அது உண்மைதான். இந்த உலகத்தான் சொந்த பந்தம் நம்மளை ஒதுக்குனால்தான் நம்ம கர்த்தரையே நோக்கி பார்க்கிறோம். அன்னைக்கு மோசே தேவனை நோக்கி பார்க்கும்போது அவன் முகம் வெக்கப்பட்டு போகாத, அவன் முகம் பிரகாசமா இருந்துச்சான். அது போலதான் அந்த ஆராதனை முடித்து கொண்டு போகும்போது, உங்க வீடுகளில் போகும்போது, உங்க வியாபாரத்துக்கு போகும்போது, உங்க சொந்த பந்தம் குடும்பத்தோடு போகும்போது, அதெல்லாம் ஆண்டவர் பிரசன்னம் உங்களோடு இருக்குது. அவருடைய வல்லமை உங்களோடு கடந்து வந்துருது. அற்புதமா அதிசயமே உன்னை கொண்டு என்னை கொண்டு செய்ய வல்லவரா இருக்கிறார். அவர் சர்வ வல்லவரா இருக்கார், சர்வ ஞானியா இருக்கார். Yes, thank you Lord. அன்னைக்கு நீர் முகமுகமாய் மோசேவுக்கு தரிசனமானீங்க. அவனுக்கு நிறைய பிராமிஸ் வேர்டு கொடுத்தீங்க. அந்த ஆசீர்வாதம் நாங்க இனிமேல் விட்டு போக மாட்டோம். முந்தின வாழ்க்கை நினைச்சு நாங்க ஃபீல் பண்ண மாட்டோம், நாங்க வருத்தப்பட மாட்டோம். ஏன்னா எனக்கு நான் செல்லுகிற வழி எவ்வளோ பெரிய வழி, எவ்வளோ தூரம் நான் நடக்க வேண்டிய வழிகள், எவ்வளோ நடக்க வேண்டிய வழிகள் இருக்கு. ஆனா அந்த வழிகள்லாம் எனக்கு அற்புதம், தரிசனத்தையும் ஆசீர்வாதத்தையும் எனக்கு என் பிள்ளைகளுக்கு வைத்தது. அதான் நான் அதை நினைத்து வருத்தப்பட்டு சோர்ந்து போய் முடங்கி உட்காருதட, நான் ஆசீர்வாதத்தை உண்மையே நோக்கி பார்த்து உண்மையே நோக்கி பார்க்கிற முக பிரகாசம் அடையும் என்று சொன்ன தேவன் அப்படியாப்பட்ட பிரகாசத்தை எங்க மத்தியில ஒளித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா. அவர் சத்தத்துக்கு நீர் செவி கொடுங்க. கிருபை நல்லதையுமே நன்றிலத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரே, அருமையாக அந்த ஆராதனையிலே அளவில்லாத அன்பையும் கிருபையும் பிரசனமும் தேற்றதும், ஆண்டவரே அவங்க கண்ணீரை துடைத்ததும், ஒதுக்கப்பட்ட ஜனங்களை நீர் அழைத்ததுக்காக உமக்கு நன்றி. அவரை பெயர் சொல்லி அழைத்ததுக்காக உமக்கு நன்றி. அவங்க பேரை நீ பெருமைப்படுத்த போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும், சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்களும் ஆசீர்வதித்து நீங்கள் உயர்த்தனுமான செபிக்கிற மாண்டவர் உங்க கரம் எங்களோ பிள்ளைகளோடு இருந்து வழிநடத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஏசு நாம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.